எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. எல்லோரும் எனக்கு வாழ்கிறதுக்கு வழி சொல்லுங்களேன்னு அழுகுறீங்க. ஆனால் ஒன்று புரியவே இல்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிங்க, என்னென்ன பிரச்சனை அனுபவிச்சிங்க, உங்கள் லைஃப்பில் இருக்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, இப்படி எல்லோரும் என்ன டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் தனி மனுஷங்களாக நீங்கள் அதை கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் இந்த நிமிஷம் யாரோ ஒருத்தங்கக்கிட்ட எனக்கு வாழ வழி சொல்லுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அவங்களாம் யார்? உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதுனால எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், என் வீடியோஸ் பார்க்குறதுனால எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. கரெக்டுங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிங்க, என்னென்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் நடந்த எந்த பிரச்சனைக்கும் நான் துணையாக இல்லை, யாரும் துணையாக இல்லை. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு துணை வேணும் அப்படின்னா, நிஜமாகவே மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் எனக்காக ஓடியிருக்கேன், இதுக்கப்புறமும் எனக்காக நான் மட்டும்தான் ஓட போகிறேன். எவனும் துணைக்கு வரப்போகிறது கிடையாது. யாரும் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேவைப்படுற நேரத்தில் வந்து நிற்க போகிறதில்ல. ஸோ நான் தனியாக தான் ஓடிட்டுருக்கேன், தனியாக தான் ஓட போகிறேன். என்ன பிரச்சனைனாலும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அப்படி முடியவே இல்லை, என்னால் இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னா அதுக்கு அடுத்த முடிவில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது தான் நிஜமாகவே செல்ஃப் மோட்டிவ். தயவு செஞ்சு யாருக்காகவும் யாரோ ஒருத்தங்க நமக்கு இருப்பாங்கன்னு நம்பிக்கையில் வாழாதீங்க. எனக்காக நான் இருக்கேங்கிற நம்பிக்கையோடு வாழுங்க. அதுதான் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனலாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.